நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் பற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஜகாத் கொடுக்காதவர்களின் மறுமை நாளில் கொடுக்கப்படுகின்ற தண்டனையை பற்றி நேற்றைய உரையில் சின்ன ஒரு செய்தியாக நாம் சில விஷயங்களை பார்த்தோம். அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தங்கத்தையும் வெள்ளியையும் ஜகாத்து கொடுக்காதவர்கள் எதை அவர்கள் சேமித்து வைத்தார்களோ அதன் மூலம் மறுமை நாளில் அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் அல்லாஹ் உருக்கி அவர்களின் நெற்றிகளிலும் விழாப்புறங்களிலும் அது சூடிட்டப்படும் என்று குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் கூறிய விஷயங்கள். அதே போன்று எதில் அவர்கள் கஞ்சத்தனம் செய்தார்களோ அதன் மூலம் மறுமை நாளில் அவர்களுடைய கழுத்து நெரிக்கப்படும் என்று குர்ஆனுடைய வசனங்களில் அல்லாஹ் கூறிய எச்சரிக்கை. அதே போன்று இந்த ஜகாத்துடைய பொருளாதாரத்தை சேமித்தவர்கள் மறுமை நாளில் சூடிட்ட ஒரு கல்லில் அல்லாஹ் அது மார்பு காம்பில் வைப்பான். அது தோல் புஜத்தின் வழியாக வெளியே வரும். தோல் புஜத்தின் வழியாக திரும்பவும் அந்த கல் வைக்கப்பட்டு திரும்பவும் நெஞ்சின் வழியாக வெளியே வரும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்ன எச்சரிக்கை. இதுவரைக்கும் நாம் நேற்றைய உரையில் பார்த்தோம். இதனைத் தொடர்ந்து அல்லாஹுடைய தூதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், வல்லதி நஃப்சி பியதிஹி, என்னுடைய உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அவு வல்லதி இல்லா கைருஹு அவு கமா ஹலஃப மாமின் ரஜுலின் தக்கூனு லஹு இபிலின் அவு பக்கரின் அவு கனமின் லா யுஅத்தி ஹக்குஹா, யாரிடத்தில் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, என்னுடைய உயிர் எவன் கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, யாரிடத்தில் ஒட்டகமோ ஆடோ மாடோ இருந்து இல்லா வைருவா ஹக்குஹா அதனுடைய ஜகாத் அவர் கொடுக்காமல் இருந்தால் மறுமை நாளில் இல்லா உத்திய பிஹா யௌமுல் கியாமா, மறுமை நாளில் அந்த ஆடும் மாடும் ஒட்டகமும் வரும். எப்படி வரும் தெரியுமா? ஆதமு மா தக்கூனு வஸ்மனஹு, பெருத்த கொழுத்த ஆடு மாதிரியும் கொழுத்த ஒட்டகம் மாதிரியும் கொழுத்த மாடு மாதிரியும் வந்து அது அவனை முட்டும். தத்துவா பி அஹ்ஃபாஹி வ தன்தஹுவா பி குரூனிஹா கமா ஜாசத் அஹ்ராஹ ஜாதத் அலைஹி அவுலாஹா ஹத்தா யகுத பைனன்னாஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்றாங்க, கால் குழம்புக்களால் அவனை மிதிக்கும், அதே மாதிரி அவனை முட்டும். இது போன்று திரும்ப திரும்ப முதல் பிராணி கடைசி பிராணி என்று ஜகாத்து கொடுக்காதவருடைய மறுமை நிலை இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்றாங்க. ஜகாத்தை பொறுத்தவரையுங்க இது இஸ்லாத்தினுடைய மிக அடிப்படை கட்டாயமான ஒரு அம்சமாக இருக்கிற காரணத்தினால் வசதி படைத்தவர்கள் தங்களுடைய செல்வத்தில் 2.5% கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இதை நிறைவேற்றாதவர்களுக்கு அல்லாஹ் மறுமையில் பல தண்டனைகள் தருவதாக குறிப்பிடுகிறார். ஜகாத் எல்லாவற்றுக்கும் இருக்கிறது, கால்நடைகளுக்கும் கூட ஜகாத் இருக்கிறது. நபிகளார் குறிப்பிடுறாங்க, கால்நடைகளுடைய ஜகாத் நிறைவேற்றாதவர்கள் அந்த கால்நடைகளே மறுமை நாளில் அவனுக்கு எதிராக நிற்கும், அவனை முட்டும், அவனை தன்னுடைய காலால் கொழும்புக்களால் அவனை மிதிக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிக்கை செய்கிறாங்க. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிடுறாங்க, மன் ஆத்தாஹு மாடன் ஃபலம் யுஅத்த ஜகாத்தஹு, அல்லாஹுடைய செல்வத்தில் ஜகாத்தை நிறைவேற்றாதவருடைய கியாமத்து நாளில், அந்த கியாமத்து நாளில் ஷாதன் அக்ரஉ ஜபீபத்தான், ஒரு பாம்பு நஞ்சுடைய பாம்பாக மாறும். அந்த பாம்பு அவனுடைய கழுத்தில் சுற்றி கொண்டு 2 விஷப்பற்களால் அவனுடைய தாடையை கொத்தி கொண்டே அது சொல்லும், அன மாலுக் அன கன்சுக், நான் தான் உன்னுடைய செல்வம், நான் தான் உன்னுடைய புதையில் என்று சொல்லும். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, சும்ம சலாச லா யஹ்சிவன்னல் லதீன யபஹ்ரூன, அல்லாஹுடைய பாதையில் பொருளாதாரத்தை சேமித்து வைத்து அதை ஜகாத்தாக கொடுக்காதவர்கள் மறுமை நாளில் அவர்கள் மிகப்பெரிய பாதிப்பை அடைய இருக்கிறார்கள். மறுமை நாளில் அவனுடைய கழுத்தில் அந்த பாம்பு சுருண்டு கொண்டிருக்கும், அவனை கொத்தி கொண்டிருக்கும், அவனுடைய தாடையை சீண்டி கொண்டிருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்ட செய்தி புகாரில் 1403வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் இன்னும் சொல்லி காட்டுறாங்க, ஜகாத் கொடுக்காத அந்த கருவூலம், அந்த பொருளாதாரம் விஷமுள்ள ஒரு பாம்பாக மாறி அது அவனை மறுமை நாளில் துரத்துவான்.
எந்த பொருளாதாரத்தை, எந்த செல்வத்தை நாம் சேர்த்து இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறோமோ அந்த பொருளாதாரம் மறுமையினால் நமக்கு அது நன்மைக்காக பயன்படுத்தப்பட்டால் பிரச்சனை கிடையாது. நன்மைக்காக பயன்படுத்தாமல் இருந்தால் மறுமை நாளில் நமக்கு எதிராக இந்த பொருளாதாரம் மாறிவிடும். அப்படி விஷமுள்ள ஒரு கொடூரமான ஒரு பாம்பாக மறுமை நாளில் மாறி ஜக்காத்து கொடுக்காதவரை அது துரத்துமாம். இவரும் பயந்து ஓடிக்கொண்டே போவாராம். அப்போ அது சொல்லுமாம், பயக்கூல ஆனால் கன்சுக், நான் தான் உன்னுடைய செல்வம் அப்பா, நான் தான் உன்னுடைய செல்வம் அப்பா, நீ உலகத்தில் சேமித்து வைத்தாயே, சேர்த்து வைத்தாயே, ஜக்காத்து கொடுக்காமல் இருந்தாயே, அந்த செல்வம் நான் தான் என்று சொல்லி அந்த பாம்பு அவனை துரத்துகிற நேரத்தில் கால வல்லாஹி லா எசாலு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிடுறாங்க, ஹத்தா எபுசுத்து எதகு, அவன் தன்னுடைய கையை எடுத்து அந்த பாம்பினுடைய வாயில் வைக்கும் வரைக்கும் அது அவனை துரத்து கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிடுறாங்க. இந்த மாதிரி ஜக்காத்து கொடுக்காதவருடைய மறுமை நாளுடைய வாழ்க்கை மிக கொடூரமாக கடுமையான தண்டனைகள் கொண்ட வாழ்க்கையாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிடக்கூடிய காரணத்தினால அல்லாஹ் இந்த மார்க்க சட்டத்தில் எதையெல்லாம் நமக்கு கடமையாக்கி இருக்கிறானோ அதையெல்லாம் பொதுப்போக்காக எடுத்துக்கொள்ளாமல் உலக விஷயத்தில் நம்ம எந்த அளவுக்கு கவனமாக அக்கறையாக இருக்கிறோமோ, அந்த மாதிரி நம்முடைய சம்பாத்தியத்தில் எந்த அளவுக்கு கவனமாக அக்கறையாக இருக்கிறோமோ, அந்த மாதிரி நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தை கணக்கிட்டு நம்ம ஜக்காத்து கொடுக்க தகுதியானவங்க தானா, அது வேலையிலேயே மக்களுக்கு தான் நம்ம சேருது, அது நன்மையான விஷயம் தானே அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் உட்காந்து எடுத்து நம்ம அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஜக்காத்துடைய பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அதை கரெக்டாக ப்ராப்பராக பேணி வந்தோம்னா மறுமை நாளை இது போன்ற குற்றவாளியாக இல்லாமல் ஜக்காத்தின் மூலம் பலனைந்த நன்மையாளியாக அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற கொடூர தண்டனையிலிருந்து நம்மை காப்பாற்றி மறுமையில் சோனத்தை அடையும் பாக்கியம் மிக்க நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.